ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுஜி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, என்ன வீடியோ இதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கேக் செய்ய போறோம். அந்த வீடியோ தான் இது. நம்ம வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்டியன்ஸ்ல இன்னைக்கு நைட்டே சர்ச்சுக்கு போவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் கேக் எல்லாம் வாங்குவாங்க. நம்ம வீட்லயும் பிள்ளைகள் இருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும். அதனால நாளைக்கு வந்து நான்வெஜ் டே தான். அதனால பிரியாணி அது ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் நடக்கும். கேக்குன்றது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் இந்த வாட்டி வீட்லயே ட்ரை பண்ணலாம். எப்பவுமே வெளியே வாங்கிடுவேன், இந்த வாட்டி வீட்டுல ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்டின் தான் கேக் செய்யணும், அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும் இல்ல, நம்மளும் செய்யலாம், செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல கேக் செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சையில் 2 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாரப்பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி பழம், அப்புறம் வந்து இந்த கரம் மசாலா, பட்டை லவங்கெல்லாம் போட்ட சர்க்கரை பவுட்ரு எல்லாமே எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்குறேங்க. சர்க்கரை வந்து இப்போ நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மைதா மாவு 2 கப்பு போட போகிறேன். அதனால் 2 கப்பு மைதா மாவுக்கு 2 கப்பு ஃபுல்லாக சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். இந்த ப்ளம் கேக்குக்கு ரொம்ப இனிப்பு போடணும்னு இல்லை, ஆனால் மேக்ஸிமம் வந்து திட்டமாக போடணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை ஃபேனில் வந்துட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரை எல்லாமே நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு நான் அதை அப்படியே எல்லாமே சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுருங்க. நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு அதை ஒரு பக்கம் வந்து கேரமல் ரெடி பண்ணணும். இப்போ நான் மைதா மாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் 2 கப்பு. இதை வந்து நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. வச்சுட்டோன்னா நமக்கு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமாக வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி கேரமல் நமக்கு ரெடி ஆகிடும். அது கட்டிப்படாமல் இருக்கணும்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ரெடியாக சிறுவ வச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா நமக்கு கலர், நமக்கு தேவையான அளவு கலர், என்னோடய கேக் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இது இன்னும் கூட டார்க்காக தான் இருக்குது, எனக்கு இங்கே வீடியோவில் கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துட்டு இதில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா இந்த ஃப்ரூட்ஸையும் போட்டுருங்க. இதில் நல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரி விட்டுட்டு அது கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து எடுத்து இதை நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நம்ம ஆற விட்டுடணும். அப்படியே வந்து நம்ம நல்லா காற்றுல ஆற வச்சோன்னா நல்லா அதில் ஜூஸியாக இருக்கும். அந்த பழத்துலலாம் இந்த கேரமலோட டேஸ்ட் வந்து இறங்கி ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நமக்கு டேஸ்ட்டு வந்து இது வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் ப்ராப்பராக செய்கிறவங்கலாம் இது வந்து ஒரு 15 டேஸ் முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி கேரமெல்லில் ஊற வைப்பாங்க. சில பேர் ஒயின்லேயும் ஊற வைப்பாங்க. இது வந்து நான் சர்க்கரையில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே போடக்கூடாது, மாவு ஜலிச்சு எடுக்கும்போது நம்ம இதையும் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதையும் வந்து கொட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது திப்பியாக இருக்கும்போது நல்லா இருக்காது. இது வந்துட்டு நம்ம நல்லா ஒரு சலிச்சோன்னா இதை வந்து நமக்கு நல்லா க்ளீன் பவுடராக வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுது, அதாவது 1 கப்பு மாவுக்கு நான் 1 முட்டைன்ற மாதிரி 2 கப்பு மாவுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 2 கப்புக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. உங்களோட அளவு பொறுத்து தான் இருக்குது. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்துட்டு நம்ம வந்து வச்சு நல்லா வந்து ஃபீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ரொம்ப க்ரீம் பதமும் தேவையில்லை. நம்ம வந்து நான் மிஷின் வச்சிடல, அதனால் மிஷினில் பண்ணல, பீட் பண்ணுறதுலேயே தான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். கைவிடாமல் நல்லா வந்து அது கலர்லாம் தனித்தனியாலாம் தெரியக்கூடாது, ஒயிட் தனியாக எல்லோ தனியாலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம விடாமல் வந்து பீட் பண்ணோம்னா நல்லா நம்ம ப்ளம் கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கல, முட்டையோட வாசனை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணாமல் இருக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், அதுக்காக தான். உங்களோட முட்டையோட வாசனை சில பேருக்கு பிடிக்காது. நான் ஒரு 4 சொட்டு அளவுக்கு வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். அது எசன்ஸ் சேர்த்தோன்னா நமக்கு கேக்குக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல். நான் வந்து மைக்ரோவேவ் வச்சில்லைங்க, இன்னும் வாங்கலை. அதனால் நான் இப்போ வந்து குக்கரில் தான் ட்ரை பண்ணுறேன். குக்கரில் வந்து உப்பு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அந்த உப்பு நல்லா சூடாகிடும். இப்போ இது பாருங்கள் நல்லாவே நமக்கு ஆறிடுச்சு, நல்லா சூப்பராக ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ இந்த நல்லா முட்டை பேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம தூக்கி இதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன் நான். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கலக்கி வச்சுருக்கேன். அது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே தூக்கி ஊற்றிக்க வேண்டியது தான். இதை நல்லா நம்ம தூக்கி ஊற்றிட்டோன்னா
அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வந்து சேம் பக்கம் தான் நம்ம வந்து கலரணும். இதை வந்து மாற்றி மாற்றி கலரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே பக்கமாக தான் நம்ம வந்து இந்த மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம கலக்கி விடணுன்னுவாங்க கேக்குக்கு மட்டும். கேக்குக்கு வந்து நம்ம நல்லா ஒரே பக்கமாக கலரி விட்டோம்னா தான் அது வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவை நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரே பக்கமாக கலரி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் தெரிக்காமல் பார்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் நான். நல்லா கலரி விட்டுட்டு கட்டிலாம் இல்லாதபடி, ஏன்னா அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கிற தொட்டு கட்டிலாம் வராது, ஜலிச்சும் வேற போட்டிருக்கேன் நான். நல்லா கலரி விட்டுக்கோங்க. எனக்கே கை வந்து ஒரு பக்கமாக சுற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து 2 பக்கமும் கலருவோம் மாற்றி மாற்றி. இது வந்து ஒரே பக்கம்னும்போது டக்குன்னு தெரியாமல் வந்துடுது, நமக்கே தெரியாமல். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் வந்து அந்த கேக் பவுல்லாம் நான் வாங்கலை. அதனால் வந்துட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் நல்லா நெய் தடவிட்டு அதில் வந்து நான் நல்லா ஊற்றி வச்சுட்டேன். நல்லா ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு கேக்கு கிடச்சிருச்சு. இன்னைக்கு இதை வச்சு நல்ல கேக்கு. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, கேக் வெட்டியாச்சு. 12 மணிக்கு கேக் வெட்டி மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி நம்மளோட கிறிஸ்மஸை இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சது செஞ்சு வச்சு கொண்டாடுங்க. எங்கள் வீட்டில் இந்த வருஷம் கேக்கோடு நான் கொண்டாடிட்டேன். நீங்களும் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த சுஜி டைமோட சுஜியோட ஆசை. பாய்.